சும்மா உட்காந்துட்டு இருந்தேன் எங்கள் அம்மாவிட்ட போய் உனக்கு சூப்பராக பிரியாணி செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு பிரியாணி செய்யறதுக்கு அரிசியுமே சிக்கனையும் போய் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டுங்க. நான் சமைக்க ஆரம்பித்தேன். வீட்லேயே ஒருத்தர் வேலை வாங்காம விட மாட்டாங்க. ஸோ என் ஹஸ்பண்டுக்கு எங்கள் அம்மாவுக்கு ஆளுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு பிரியாணி சாப்பாட்டுக்கான அரிசி கொண்டு வச்சுட்டு பிரியாணிக்கான கிரேவி செய்யலான்ட்டு போய் பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றுனோம். அது திடீர்னு குபீர்னு தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சுங்க. பாத்திரமே கரு வேஸ்ட்டாக போயிடுச்சுங்க. ஆனால் நான் விடாமல் அதே பாத்திரத்தை போட்டு தேய்ச்சி கழுவி எடுத்துட்டு இஞ்சி பூண்டு சோம்பு பட்டை கிராம்பு புதினா தயிர் சிக்கன் தக்காளி எல்லாத்தையும் போட்டு கிரேவி செஞ்சேன். கிரேவி பார்க்கவே அட்டகாசமாக வந்துருந்ததுங்க. அதுக்குள்ளே நம்ம சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. ஸோ சாப்பாடு தம் பிரியாணி செய்யலான்ட்டு கிரேவி சாப்பாடு எல்லாமே இவனையும் மாற்றி ஒவ்வொரு லேயராக போட்டு தோசைக்கல்லை வச்சு தம் போட்டு வச்சா பிரியாணி அப்படியே அட்டகாசமாக ரெடியாக இருந்ததுங்க. கொஞ்சம் தண்ணி அதிகமாக போயிடுச்சுங்க. ஆனால் டேஸ்ட் என்ன வேறு லெவலாக இருந்ததுங்க. நான் பிரியாணி கூடயே கொஞ்சம் ஒயிட் ரைஸும் சிக்கன் கிரேவி வச்சுருந்தேங்க. ஸோ ஒரே பிளேட்டில் மூணையும் போட்டு வயிறு மூட்டை சாப்பிட்டுட்டு ஃபைனல் டச் ஐஸ்கிரீமோட முடிச்சுட்டேங்க. அற்புதமாக இருந்தது.